அதாவது ஒரு அமைடு எடுத்துக்குவோம். ஸோ காமன் எடுத்துக்குவோம், நம்ம ஒரு அமைடு எடுத்துக்குவோம், C டபுள் பாண்ட் O NH2 சரிங்களா. அதாவது NH2 C டபுள் பாண்ட் O இருந்துச்சுன்னா அது அமைடு. இந்த அமைடை என்ன பண்றாங்க அப்படின்னா புரோமினோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. எதுல அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் என்னதுமா ஆல்கஹாலிக் KOHல வச்சு ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்ன்றாங்க, பிரைமரி அமீன் கிடைக்கும். அது பேரண்ட் அமைடை காட்டிலும் ஒரு கார்பன் கம்மியா கிடைக்கும்ன்றாங்க. அப்ப கவனிங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒரு கார்பன் கம்மியாயிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், RNH2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா பிரைமரி அமீன். புரியுதாயா? சரி, இதோட சேர்த்து வேற என்னெல்லாம் கிடைக்கும் சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் கார்பனேட் K2CO3 பிளஸ் பொட்டாசியம் புரோமைடு பிளஸ் H2O கிடைக்கும். புரியுதா தங்கங்களா? ஸோ ஹாஃப்மேன் புரோமைடு ரியாக்ஷன்ல வந்து என்னன்னா அமைடை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம புரோமின் பிரசன்ஸ் ஆஃப் என்னது ஆல்கஹாலிக் KOH வச்சோம் அப்படின்னா நமக்கு பிரைமரி அமீன் கிடைக்கும். அது எப்படி அப்படின்னா இந்த பேரண்ட் அமைடை காட்டிலும் ஒரு கார்பன் குறைச்சலா கிடைக்கும். புரிஞ்சாயா? சப்போஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா CH3 C டபுள் பாண்ட் O NH2 இருந்துச்சுன்னா அசிட் அமைடா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மெத்திலாமின் கிடைக்கும். ஒரு கார்பன் கம்மியா கிடைக்கும். புரிஞ்சுக்க முடிஞ்சா நான் ஜெனரல் ஃபார்மட் எழுதிருக்கேன். ஓகேவா?